ஒரு கையெழுத்தில் நீட் தேர்வை ரத்து செய்வோம் என்று சொன்ன உதயநிதி ஸ்டாலின் அந்த கையெழுத்தை போடுகிற ரகசியத்தை எப்போது வெளியிடுவார்? அதே போல் இன்றைக்கு 1 கோடி கையெழுத்தை பெற்ற பின்பும் அதற்கான தீர்வு காணுகிற நடவடிக்கை இல்லை. நான் எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால், வாக்கு வங்கிக்காக பொய்யை மெய்யாக்கி இன்றைக்கு மாணவ சமுதாயத்தை, இந்த நாட்டினுடைய எதிர்கால இளைய தலைமுறையை ஏமாற்றுவதனாலே இன்னும் எத்தனை உயிர்களை நாம் பலி கொடுக்க வேண்டிய ஒரு கவலையிலே தமிழகம் ஆழ்ந்திருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நீட் தேர்வு எழுதுகிற இந்த நேரத்தில் நாம் எண்ணி பார்க்கிறோம், எப்போது நீட் தேர்வு ரத்து செய்கிற ரகசியத்தை வெளியிட திமுக அரசு, முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின், உதயநிதி ஸ்டாலின் முன் வருவார்கள் என்பதை கேட்டு, இந்த கையாளாகாத அரசு, இந்த செயல்படாத அரசு இன்றைக்கு தமிழகத்தை தலைகுனிவை ஏற்படுத்துகிற கொலை நகரமாக மாற்றியிருக்கிற திமுக அரசுக்கு தக்க பாடத்தை இந்த தமிழ்நாட்டு மக்கள் புகட்டுவார்கள் என்பதை சொல்லி, மீண்டும் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய தலைமையில் அம்மாவின் அரசு மலர்ந்தால்தான் இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு காண முடியும் என்பதை தெரிவித்து, இன்றைக்கு வணிகர் தின வாழ்த்துக்களை வணிகர் பெருமக்களுக்கு, வியாபார பெருமக்களுக்கு எங்கள் அனைவரின் சார்பிலே புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவருடைய திருநாமத்தில், வருங்கால முதலமைச்சர் அவருடைய திருநாமத்தில் நான் வணிகர் தின, வியாபாரிகள் தின வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அப்படி சொன்னால் அது சொல்லலாமா? அந்த மாதிரி தேர்தல் ரிசல்ட் வர்றதுக்கு முன்னாடி, அதாவது ஒரு வேட்பாளர் நம்பிக்கை தெரிவித்துவது என்பது வேறு, ஆணவமாக பேசுவது என்பது வேறு. நம்பிக்கையாக எனக்கு வெற்றி பெறுவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறது என்று சொல்லுகிற போது அதில் ஆணவம் இல்லை, சர்வாதிகாரம் இல்லை, அதில் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லை. ஆனால் இவ்வாறு ஒரு வேட்பாளர் சொல்வாராயானால் அது ஆணவத்தின் அடையாளமாக, ஆணவத்தின் உச்சமாக, அது தலைகணத்தின் உச்சமாக, மக்கள் பணிக்கு இலக்கணம் இல்லாத ஒரு இலக்கணமாக அவர் வெளிப்படுகிறார் என்பதுதான். ஏனென்று சொன்னால், வேட்பாளராக நிற்பவர்கள் எல்லோரும் நம்பிக்கையை வெளிப்படுத்துவார்கள். ஆனால் இவர்கள் நான் தான் என்று சொல்வது அது என்ன மாயாஜலமாக நடந்திருக்க போகிறது? ஆகவே மக்கள் சேவைக்காக இரட்டை இலை சின்னத்திலே தான் மக்கள் வாக்களிப்பார்கள் என்கிற நம்பிக்கையோடு நாங்கள் களத்தில் நிற்கிறோம். இதுவரை தேனி மாவட்டத்தில் ஒரு சாமானியரை நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் நாராயணசாமியை இரட்டை இலை சின்னத்தில் நிறுத்தியிருக்கிறார்கள். நிறுத்தியவரும் எடப்பாடியாரும் சாமானியர், நின்ற நாராயணசாமியும் சாமானியர், அவருக்கு வேலை பார்த்த நாங்களும் சாமானியர்கள், அவருக்கு வாக்களித்தவர்களும் சாமானியர்கள். ஆகவே சாமானியர்களுடைய வெற்றி கொடி தான் தேனி மாவட்டத்தில் நிச்சயமாக மலரும், பறக்கும் என்ற நம்பிக்கையோடு களத்தில் நாங்கள் நின்று கொண்டிருக்கோம். ஏற்கனவே எங்கள் பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் சவுக் மீடியா குறித்து அவர்கள் அறிக்கையை வெளியிட்டிருக்கின்றார்கள். பழிவாங்குகிற நடவடிக்கையாக எதுவும் செயல்படுத்தக்கூடாது. அவர் இன்றைக்கு ஆளுகிற கட்சியினுடைய செயல்படாத தன்மையை அவர் தோலுரித்து காட்டுகிறார்கள். அதற்கு உரிய பதிலை விளக்கமாக சொல்ல வேண்டுமே தவிர, அவர் மீது பழிவாங்குகிற நடவடிக்கை சவுக் மீடியா, அதனுடைய தலைவர், அதனுடைய ஊழியர்கள், அதனுடைய ஆசிரியர்கள், அதனுடைய நிருபர்கள் மீது பழிவாங்குகிற நடவடிக்கை கூடாது என்பதை கண்டனமாக நம்முடைய புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் தெரிவித்திருக்கிறார். இல்லை, அதை நம்ம என்னென்னா, பழிவாங்குகிற நடவடிக்கை இருக்கக்கூடாதுன்னு தான் நம்ம சொல்கிறோமே தவிர, அவர் செய்வதெல்லாம் நியாயம் என்று நம்ம சொல்லதில்லை. அது உரிய நடவடிக்கைகள் அது விதிமுறைகள் மீறியோ, அல்லது பிறரை களங்கப்படுத்துகிற மாதிரியோ, அல்லது பணிகளை கொச்சைப்படுத்துகிற மாதிரியோ, அல்லது உண்மைக்கு மாறாகவோ அது மாதிரி இருந்ததுன்னா நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று நீதி அரசர்கள் வழங்குகிற தீர்ப்புக்கு எல்லோரும் கட்டுப்பட்டவர்கள். சட்டத்தின் முன் அனைவரும் சமம். சட்டத்திற்கு விதிவிலக்காக யாரும் கிடையாது. ஆகவே தண்டனை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அது யாருடைய பணியை கொச்சைப்படுத்தி, களங்கப்படுத்தி, கரை ஏற்படுத்துகிற வகையில் இருந்தால் அது நீதிமன்றத்தாலே விசாரணை நடைபெற்று அது உண்மை இருக்குமையானால் அதில் நாம் உரிய தண்டனையை தான் ஏற்றுக்கொள்ள வேண்டுமே தவிர அதிலிருந்து சட்டத்துக்கு விதிவிலக்கானவர்கள் இந்த நாட்டிலே யாரும் கிடையாது.